நெட்டி ஃபார் யூ கிரிக்கெட் பத்தியும் ஐபிஎல் பத்தியும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும், நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும், கிரிக்கெட் அனாலிசிஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெட்டி ஃபார் யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து எந்த ஒரு மேட்சோட அனாலிசிஸ் பத்திலாம் பேச வரல, ஒருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யார் அவர் அப்படின்னா, கிரிக்கெட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் டீம்லயே கேப்டனாகவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இந்தியன் டீமோட கேப்டன்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு எல்லாருமே கேட்டோம்னா எல்லாருமே சொல்றது மேக்ஸிமம் 99% சொல்ற ஒரு பேர் என்ன அப்படின்னா எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி. எஸ், மகேந்திர சிங் தோனி அவர் வந்து 2004ல வந்து உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2007லயே கேப்டன்சி ஆகி 2020 வேர்ல்டு கப்பை தூக்கி நம்ம கையில கொடுத்தாரு. அப்பயே வந்து கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பையனுக்கு இருக்கிற ஸ்டஃப் வந்து ரொம்பவே அதிகம், இவன் வந்து அப்படியே நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா ஓடியே எல்லாத்துலயுமே வேர்ல்டு கப் இருந்தது அப்படின்னா கொண்டாந்து கொடுத்துருவோம், அப்படியே ஒரு பையன் பாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொன்னாரு. அந்த புகழாரம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அங்கேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய புகழாரம் வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கண்டினியூஸா அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறதுலே வந்து அவர் வந்து பெரிய ஒரு இதில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பாரத ரத்னா அந்த விருதெல்லாம் வேற கொடுத்தாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னா 1983ல வந்து இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணது. அப்பையில வந்து உலகமே ரொம்பவே ஒரு பெரிய நிலைமையில இருந்தது. ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து கண்டினியூஸா 3 தடவையும் வந்து ஃபைனல் போயிட்டு இருந்தாங்க. அதோட வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு வாட்டி ஃபைனல் போயிட்டாங்க. கண்டிப்பா அந்த வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் விட மாட்டாங்க, அடிச்சிருவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த நிலையில கபில் தேவ் அவரோட கேப்டன்சில அப்படியே நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. செம்மையான ஒரு 150 அந்த ஸ்கோருக்குள்ளே வந்து வெஸ்ட் இண்டீஸை மடக்கி நம்மள்ட்ட வந்து கப்பை தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்பையில இந்தியா வந்து வேற லெவல் சந்தோஷத்துல இருந்தது. அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் கபில் தேவ். அவர் இப்ப நம்ம தோனியை வந்து ரொம்பவே பாராட்டி இருக்காரு. என்ன அப்படின்னா, தோனியோட பங்களிப்பு இந்தியன் டீமுக்கு மிகவும் மிகையுள்ளது, அதை வந்து குறைச்சலா எடை போடவே முடியாது, அவர் இந்தியன் டீமுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு புகழ்ச்சியை கொடுத்திருக்காரு. இதை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தலை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் கூட்டங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறது அப்படின்னா வந்து அது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா தலை அப்படிங்கிறவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாவே வந்து இப்போ அதுவும் தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ இதை வந்து தமிழ் ஃபேன்ஸ் தான் ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த நியூஸை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.